நாளும் விசேஷமும். வசந்த காலத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி. வாழ்வில் வசந்தங்களை வாரி வழங்கும் நவராத்திரி. ராமரால் கடைபிடிக்கப்பட்ட நவராத்திரி. ராம நவமியில் முடியும் நவராத்திரி. இத்தகைய சிறப்பு பெற்ற வளமை மிக்க நவராத்திரி வசந்த நவராத்திரி. பொதுவாக நம்மில் பலரும் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியை மட்டும்தான் அறிவோம். ஆனால் அன்னை பராசக்தியை வழிபடுவதற்கு ஓராண்டில் 4 முக்கிய நவராத்திரிகள் இருப்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பலனை தரக்கூடியவை. முதலாவதாக வசந்த நவராத்திரி. பங்குனி மாதத்தில் வரும் நவராத்திரி. இதனை சைத்திர நவராத்திரி என்றும் அழைப்பர். அன்னை லலிதா திரிபுர சுந்தரியை வழிபடும் இந்த நவராத்திரியானது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து நம் வாழ்வை வசந்தமாக மாற்றும். இதன் நிறைவு நாளில் ராம நவமி கொண்டாடப்படுகிறது. 2. ஆஷாட நவராத்திரி. இது ஆடி மாதத்தில் வரும். இதை வராகி நவராத்திரி என்றும் குப்த நவராத்திரி என்றும் அழைப்பார்கள். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் தீவினைகள் அகலவும் அன்னை வராகி தேவியை இந்த 9 நாட்களில் வழிபடுவார்கள். சாரதா நவராத்திரி. இதுதான் நாம் அனைவரும் மிகச் சிறப்பாக கொண்டாடும் மகா நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் வரும். இதில் துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி என முப்பெரும் தேவியரையும் வணங்கி 10ஆம் நாள் விஜயதசமியாக வெற்றியை கொண்டாடுகிறோம். 4. ஷியாமளா நவராத்திரி. தை மாதத்தில் வரும் இந்த நவராத்திரி மாதங்கி நவராத்திரி என்றும் போற்றப்படும். கலைகள், இசை மற்றும் பேச்சாற்றலில் சிறந்து விளங்க விரும்புபவர்கள் கலைகளின் அரசியான ஷியாமளா தேவியை இந்த நாட்களில் வழிபடுவது வழக்கம். இப்படி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தையும் வாழ்வியலையும் இணைத்து இந்த 4 நவராத்திரிகளை வகுத்துள்ளனர். முன் கூறியதைப் போல் நவராத்திரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது புரட்டாசி மாதத்தில் நாம் கொண்டாடும் சாரதா நவராத்திரிதான். ஆனால் அதை காட்டிலும் தொன்மையானதும் ஞானிகளும் முனிவர்களும் ரகசியமாக போற்றி வழிபட்டதுமான ஒரு நவராத்திரிதான் வசந்த நவராத்திரி. அயோத்தி மாமன்னன் ஸ்ரீராமன் அன்னை சீதையை மீட்கும் பொருட்டு போருக்கு முன்னால் யாரிடம் ஆசி பெற்றார்? வசந்த காலத்தின் தொடக்கத்தில் வரும் இந்த 9 நாட்களுக்கு பின்னால் மறைந்துள்ள ஆன்மீக ரகசியங்கள் என்ன? இந்த காணொளியில் பலரும் அறியாத வசந்த நவராத்திரியின் வரலாற்று பின்னணியையும் இந்த 9 நாட்களில் நம் இல்லத்தில் எத்தகைய வழிபாடுகளை மேற்கொண்டால் மங்களங்கள் பெருகும் என்பதையும் விரிவாக காண்போம். வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை திதியில் தொடங்கி ராம நவமி வரை நீடிக்கும் இந்த 9 நாட்கள் அன்னை லலிதா பரமேஸ்வரியின் அருளாட்சி நடைபெறும் காலமாகும். இந்த 9 நாட்களே வசந்த நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இதன் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். புராண வரலாற்று பின்னணி. தேவி பாகவதம் இந்த நவராத்திரியின் பெருமையை மிக அழகாக எடுத்துரைக்கிறது. முற்காலத்தில் சுதர்சனன் என்னும் இளவரசன் தன் எதிரிகளால் வஞ்சிக்கப்பட்டு வனவாசம் சென்றான். அங்கே முனிவர்களின் வழிகாட்டுதலோடு ஐம் என்னும் மந்திரத்தை ஓதி அன்னை பராசக்தியின் திருவருளை பெற்றான். அதன் விளைவாக அவன் இழந்த பேரரசை மீண்டும் நிலைநாட்டினான்.
அவன் அன்னைக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு வசந்த காலத்தில் இந்த விழாவை தொடங்கினான். அதேபோல் அநீதியை அழிக்கும் பொருட்டு ராவணனை எதிர்கொள்ள சென்ற ஸ்ரீராமன் இந்த 9 நாட்களும் விரதமிருந்து துர்க்கையை வழிபட்ட பின்னரே வெற்றி பெற்றார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த விழாவின் நிறைவு நாள் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. தத்துவமும் அறிவியலும். இயற்கையில் வசந்த காலம் என்பது பழைய இலைகள் உதிர்ந்து புதிய தளிர்கள் துளிர்விடும் காலமாகும். அதேபோல் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் எதிர்மறையான அதிர்வுகளையும் களைந்துவிட்டு புதிய நற்பண்புகளை வளர்த்து கொள்ள இந்த காலம் மிகச் சிறந்தது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இது கோடைக்காலம் தொடங்கும் பருவம். இக்காலத்தில் ஏற்படும் வெப்ப நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள குளிர்ச்சியான நைவேத்தியங்களை அன்னைக்கு படைத்து உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்துவதே இந்த வழிபாட்டின் சாரமாகும். வழிபாட்டு முறைகள். வசந்த நவராத்திரி பெரும்பாலும் வட இந்தியாவில்தான் அதிகமாக கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவில் சில கோவில்களில் மட்டுமே நடத்தப்படக்கூடியது. குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் வசந்த நவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். மாலை வேளையில் அம்பிகைக்கு உகந்த சாக்தத்தின் மிக உயர்நிலை பூஜையான ஸ்ரீ நவாவரண பூஜையும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையும் கன்யா பூஜையும் சுவாசினி பூஜையும் நடைபெறும். இந்த 9 நாட்களும் அம்பிகையை தியானித்து விரதமிருந்து வழிபடுவது சகல பாக்கியங்களையும் தரும் என நம்பப்படுகிறது. வீட்டில் வழிபட விரும்புவோர் சாரதா நவராத்திரியை போல் விமர்சையாக இல்லாவிட்டாலும் இந்த 9 நாட்களும் பெரிய அளவில் பொம்மை கொலு வைக்க இயலாதவர்களும் எளிய முறையில் வழிபடலாம். வசந்த நவராத்திரி நாட்களில் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இல்லத்தின் பூஜை அறையில் அன்னை பராசக்தியின் திருவுருவத்திற்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி அல்லது அபிராமி அந்தாதி போன்ற துதிப்பாடல்களை பாடுவது மிகுந்த பலனை தரும். பானகம், நீர்மோர், கற்கண்டு சாதம் மற்றும் பருப்பு வகைகள் போன்றவற்றை அன்னைக்கு படைக்கலாம். இக்காலத்தில் இயலாதவர்களுக்கு உணவளிப்பதும் மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவதும் அம்பிகையை மகிழ்விக்கும் செயல்களாகும். இந்த வழிபாடுகள் அம்மன் அருளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வருடம் வசந்த நவராத்திரி எப்போது? இந்த வருடம் வசந்த நவராத்திரி மார்ச் 19ஆம் தேதி வியாழனன்று தொடங்கி மார்ச் 27ஆம் தேதி ராம நவமியுடன் நிறைவடைகிறது. எனவே நேயர்களே, வசந்த காலத்தில் இயற்கை எப்படி புதிதாக மலர்கிறதோ அதேபோல் நம் வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையுடன் மலர வேண்டும் என்பதற்காக அன்னை சக்தியின் அருளை வேண்டி கொண்டாடப்படும் புனிதமான திருவிழாதான் வசந்த நவராத்திரி. இந்த 9 நாட்களிலும் அம்மனை மனதார வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி சுகமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆகவே இந்த ஆண்டு வரும் வசந்த நவராத்திரியை நழுவ விடாமல் அன்னைக்கு பூஜை செய்து அவள் அருளை பெற்று வாழ்வை வசந்தமாக்குவோம். அன்னையின் அருள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் என்றென்றும் பொங்கி பெருகட்டும். நாளும் விசேஷமும். வசந்த நவராத்திரி.